ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு சம்பவம். இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. வாங்க என்னங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு பாப்பா மும்பை ரயில்வே ஸ்டேஷனில் கர்ச்சிப்பு, பேனா, பென்சில் இதெல்லாம் அவள் அந்த ரயில் பெட்டிக்குள்ளார ஒரு பெட்டியாக ஏறி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் யாருமே அந்த பாப்பாக்கிட்ட அதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரலை. எல்லாருமே அவங்களோட மொபைலை பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. அந்த பாப்பா ஒரு பெட்டிக்காக போய் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிடலாம் அன்றைக்கி அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவள் வந்தா. ஆனால் யாருமே வாங்கலை. எல்லாருமே அதிகமாக மொபைல் ஃபோனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் ரொம்ப சோகமாக அந்த பாப்பா ஃபீல் பண்ணிட்டா. இருந்தாலும் மனசை தளர விடாமல் அந்த பெட்டியில் யாராவது ஒருத்தராவது வாங்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு பெட்டிக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தா. அப்போ ட்ரெயினும் போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது. இந்தம்மா பாப்பா இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே நம்ம பொருளை யாரோ வாங்குறதுக்கு கூப்பிட்றாங்கன்னு 1000 வாட்ஸ் பல்ப் எறிகிற மாதிரி அந்த பாப்பாவோட முகம் அவ்வளோ பிரகாசத்தோடு திரும்புகிறாங்க. ஆனால் பக்கத்தில் கூப்பிட்டு என்ன பண்ணுற, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாப்பா சொல்லுது, என் பேர் கோகிலா அப்படின்னு சொல்கிறாவ. அவங்க நீ ஸ்கூலுக்கெல்லாம் போகலையா, எதுக்கு இந்த வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நான் ஸ்கூல் போகிறேன், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 7th ஸ்டாண்டர்டா, அப்புறம் ஏன் நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைக்கு வந்தேன். ஏன் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, இல்லை அவங்களால எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியல, அதனால தான் நான் பேனா, கர்ச்சிப்பு இதெல்லாம் விற்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, சரி உங்கள் அம்மாவோட நம்பர் எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த பாப்பா கிட்ட அவங்க கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அவள் சொல்கிறா, எங்கள் அம்மா கிட்ட ஃபோனே இல்லையே, அப்புறம் எப்படி நம்பர் இருக்கும் அப்படின்னு அவள் சொல்கிறான். அதுக்கு இவங்க கேட்குறாங்க, சரி என்னோடய நம்பரை கொடுக்குறேன், நீ உங்கள் அம்மாவை எனக்கு கால் பண்ணி பேச சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பண்ண சொல்கிறேன், ஆனால் இப்போ எதுவும் வாங்கலையா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஏக்கத்தோடு கேட்குறா. சரி ஓகே, உன்னோட ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாதம் எவ்வளோ கட்டணும்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவள் சொல்கிறா, மாதம் 260 ரூபா கட்டணும் அப்படின்னு அந்த பாப்பா சொல்கிறா. சரி நான் உன்னோட ஸ்கூல் ஃபீஸ் எல்லாத்தையும் நான் கட்டுறேன், நீ இதெல்லாம் விற்கிறதுக்கெல்லாம் வர வேண்டாம், நீ வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத இதோடு அப்படியே நிப்பாட்டிட்டு நீ போய் நல்லா படி பாப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த 260 ரூபா உன்னோட முதல் மாதத்து ஸ்கூல் ஃபீஸு, இதை போய் நீ ஸ்கூலில் போய் கட்டு, அம்மாட்ட கொடுத்துட்டு கட்ட சொல்லுங்கள், நீங்கள் அம்மாவை சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க யார் அப்படின்னா, அடுத்த ட்ரெயின் அதே ஸ்டேஷன்லேயே நிற்குது. தோல் சுருங்கி ஒரு பெரிய கூடையை பழக்கூடையை தூக்க முடியாமல் தூக்கி அவங்க தலையில் வச்சுக்கிட்டு அடுத்த ட்ரெயினில் ஓடி போய் விற்கிறதுக்காக போகிற ஒரு வயசான ஒரு அம்மா தான். ஆனால் இது எல்லாமே அந்த ஸ்டேஷனுக்குள்ளே இருக்க இந்த பாப்பா நின்றுக்கிட்டு இருந்த அந்த பெட்டிக்குள்ளே தான் நடக்குது. அந்த ரயில் பெட்டியில் தான் இந்த கதையும் நடக்குது. ஆனால் அதுக்குள்ளே இருந்தவங்க யாருமே இது எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க பாட்டுக்கு மொபைல்லே தான் அவங்களோட முகம் ஃபுல்லாக இருந்துச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, மொபைல் ஃபோன் என்றைக்கு வந்துச்சோ யாரையும் பக்கத்தில் ஒரு கொலையே நடந்தால் கூட கவனிக்கிறது இல்லைங்கிறது தெரிய வருது. அந்த ஒரு குழந்தை எப்படி கண்ணுக்கு தெரியும் சொல்லுங்கள்? என்ன பண்ணுறது? இத்தனைக்கும் படித்தவங்க 50,000 60,000 சேலரி வாங்குறவங்க இவங்க எல்லாருமே அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாப்பாவை யாரு கண்ணுக்கும் தெரியல. ஒரு 20 ரூபா கொடுத்து இந்த கர்ச்சிப்பு வாங்குற அளவுக்கு அங்கே யாரும் இல்லை. ஆனால் அந்த வயசான அம்மா இந்த பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸை நான் கட்டி உன்னை படிக்க வைக்கிறேம்மா, நீ போய் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறையாக இருக்குங்கிறது என்ன சொல்கிறது, இது ஒரு உண்மையான ஒரு சம்பவம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறது எனக்கு சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ.